அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் கைதாக போகிறார்களா? அருணை வைத்து விஜய் அவர்கள் காய் நகர்த்த போகிறாங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வென்று முதலமைச்சர் ஆகிட்ட அப்புறமா விஜய் மீது இருந்த ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் அவர்களை மீண்டுமே ஐபிஎஸ் அதிகாரத்தில் உட்கார வைத்தது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட் கொடுத்தது. ஆல்ரெடி அருண் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு கொண்டு இருந்தார். எதுக்கு திமுக சாதகமாக செயல்படும் அருணே மீண்டும் அதே துறையில் உட்கார வைக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் அவரை வைத்தே காயை நகர்த்தி இருக்காங்க. எஸ் திமுக ஆட்சியில் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் செய்தார்களோ அவர் மீது குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. ஸோ அவங்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை அருண் கிட்ட விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மா சுப்பிரமணியம் அவர்கள், துரைமுருகன், செந்தில் பாலாஜி, வேல்மணி, சக்கரபாணி, அதுக்கப்புறமா துரைமுருகன், சேகர்பாபு இவங்களோட பேர் எல்லாமே அடிபடுகிறது. ஸோ இவங்க எல்லாமே அடுத்தடுத்து கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பிளான் தான் இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் போட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு செக் கொஞ்சம் கூட திமுக எதிர்பார்த்துருக்காது. இந்த ஒரு செக் நடந்து விட்டால் கண்டிப்பாக இது திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படும். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இது மாபெரும் வெற்றியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறார் விஜய் அவர்கள், விஜய் அவர்களோட மூவ் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.